யோகா ஃபேமிலி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, பார்த்து பயிற்சி பண்ணுற ஒவ்வொருத்தருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்ச உடனே அந்தந்த நாள் வாழ்க்கை தாங்க, எந்திரிச்சோடனே நியூ பார்ன் இழுத்து போத்தி தூங்கணுங்கிற உணர்வு இல்லாமல் அடுத்தடுத்த வேலை என்னங்கிற உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது. வெல் டன், சூப்பர் தான். ஆனால் எடுத்தோடனே உடம்பை ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது, ஹைப்பராக பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துட்டு ஈஸி பண்ணிட்டு மார்னிங் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச் ஃபிசிக்கலாக நம்ம கொஞ்சம் நல்லது பண்ணணும் இல்லையா? உடம்புக்கு மனசுக்கு நமக்கு எவ்வளோ நன்மை செய்கிறோமோ அதுதான் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஒரு மிரர் மாதிரி அந்த நன்மை மற்றவங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புலையே அதை விதப்போம். படுத்துட்டு இருக்கிறீங்களா, காலையில நல்லா ஏதோ ஒரு சைடு குவிஞ்சோ இது பண்ணியே அப்போ டைமு அலாரம் இல்லை முழிப்பு வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மொபைலையோ வாட்சையோ பார்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா? அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த 10 நிமிஷம் படுக்கலாங்கிறத தாண்டி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுவோம். சரிங்களா? அப்படியே நேராக படுத்துக்கலாம். சவாசனில் கை கால்களை அப்படியே நீட்டி ஒரு அசைவு கொடுப்போம். நீட்டுங்க நீட்டுங்க நீட்டுங்க, நல்லா முதுக நீட்டுங்க. 1 இன்ச் வளர்ந்துடணும் நீங்க நீட்டுறதுல. மூச்சு எடுத்து விடுங்க. தாடாசன்லே படுத்துட்டு பண்றோம். டோவை நல்லா நீட்டி கைகளை நல்லா உயர்த்தி இன்டர்லேஸ் பண்ணி நல்லா நீட்டுங்க. முதுகு இடுப்பு பகுதி நல்லா நீட்டி வைக்கணும். ரிலாக்ஸ். இப்போ மெதுவா கால்களை மடக்கிக்கோங்க. வலது கால் கைகள் தலைக்கு மேலேயே இருக்கட்டும். ஏன்னா மூச்சு நல்லா ஈஸியாகும். நெஞ்சு விரிஞ்சிருக்கு, வயிறு நல்லா விரிஞ்சிருக்கிறதுனால உங்களோட ஃபுல் லங்ஸை யூஸ் பண்ண முடியும். காலையில் எழுந்திரிச்சோன்னா லங்ஸ் யூஸ் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, டே டு டேயோட பிராணா மூமெண்ட்ஸ். வலது காலை மடக்குறீங்க, கால்களை மேலே உயர்த்தி ஒரு ரொட்டேஷன் கொடுக்கலாம். 1 2. இப்போ என்ன பண்ணுறோம், நாள் ஃபுல்லாக நடந்துட்டும் உட்காந்துட்டும் வேலை பார்க்குற கால்களை வலுப்படுத்துகிறோம். 3 4 5 6. காலையிலே சைக்கிள் இல்லாமல் அப்படியே படுத்துட்டு 7 8 9 10. அப்படியே பின்னாடி ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றலாம். 1 ஈஸியாக பண்ணுங்க. 2 ஏன்னா எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே, அதனால மூமெண்ட்டும் ஈஸியாக கொடுங்க. 3 4 ஆனால் விடக்கூடாது, நடுவில் வலிக்குதுன்னு 10 ரவுண்ட் முடிக்கணும். 5 6 7 8. போக போக நல்லா ஃபுல் ரொட்டேஷன் கொடுங்க. 9 10. சூப்பர். வலது கால் முடிஞ்சாச்சு. இடது கால் மடக்கிக்கோங்க, நீட்டுங்க, ஒரு சுத்துங்க. 1 2. ஒவ்வொரு காலாக போய்க்கலாம். அப்போ ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் கால் ஈஸி பண்ண முடியும். 3 4 5 6 7. மூச்சு நிதானமா. 8 9 10. மாற்றி சுற்றலாமா? 1 2 3 4. பர்ஃபெக்ஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமோங்கிற எண்ணமே வேண்டாம், பண்ணுங்க போதும். இதெல்லாம் எளிமையான பயிற்சி. 7 8 9 10. நான் ஒரு வேளை கவுண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக கவுண்ட் 10 கவுண்ட்டு. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ். கால்களை ஈஸி பண்ணிக்கோங்க. இப்போது 2 காலையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணுறது. எடுத்தோன்னே கொஞ்சம் இடுப்புக்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னே முடியாது, பட் முடிய வைக்கிறது தானே நம்ம முழு முயற்சி. கால் 2 மடக்கிக்கோங்க. மெதுவாக தூக்கி ஃபஸ்ட்டு நெஞ்சு கிட்ட கொண்டு ஈஸி பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை பொசிஷனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தொடை பகுதி மேலே உங்கள் உள்ளங்கை பிளேஸ் ஆக்கிட்டும் மூச்சு எடுத்து விடுறீங்க. வயிற்றை கவனிங்க. முக்கியமாக வயிறோட அசைவை தான் கவனிக்கணும். இப்போ மறுபடியும் முட்டியை சேர்த்துறீங்க, முட்டியை விரிக்கிறீங்க. இடுப்பு பகுதியை ஈஸி பண்ணுறீங்க. இந்த மாதிரி படுக்கும்போது என்ன ஆகுன்னா, இடுப்பில் நிறைய பேர் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை ஆயிடுச்சு, இல்லை நின்றுட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கை முறை ஆயிடுச்சுன்னா இந்த இடுப்பு பகுதி இறுக ஆரம்பிக்கும். நடக்கும்போதும் அப்படிதான், ஓடும்போது அப்படிதான். தொடை தைஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக டைட்டாக ஆரம்பிச்சிடும்.
இதை ஈஸி பண்ணுறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை போஸ் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மூச்சை எடுத்து மூமெண்ட் கொடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணுறீங்க. மூச்சு எடுக்கும்போது அப்படியே விரிக்கிறீங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இப்போ கால் நல்லா சேர்த்து இடுப்போடு ஒட்டிக்கோங்க. இப்போ முதுகு பகுதிக்கு போகிறோம். கைகள் பக்கவாட்டில், உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி. கால்களை இந்த மேட் அளவுக்கு விரிச்சுக்கோங்க. முக்கியமாக பேக் பெயின் இருக்கவங்க இந்த ப்ராக்டிசஸை டெய்லியும் பெட்லேயே பண்ணிடுங்க. அப்போது நாளில் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறீங்க, சிஸ்டத்துலேயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேக் ஈஸியாக ஆரம்பிக்கும். டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்க முடியும். மெதுவாக இந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுங்க. ஸோ முட்டி உங்களுடைய இடது சைடு போகுதுன்னா தலையை வலது சைடு திருப்பிக்கோங்க. வலது சைடு போகுதுன்னா இடது சைடு திருப்பிக்கோங்க. ஒரு 10-20 ரவுண்டு. 1 2 திருப்பும் போது மூச்சு வெளியே, நடுவில் இருக்கும்போது மூச்சு உள்ள. இந்த சீக்வன்ஸ்லேயே பண்ணிட்டு இருங்க. மூச்சோட சேர்ந்து செய்யும் போது ஒரு 5-10 ரவுண்டு பண்ணாலும் டீப் ஸ்ட்ரெச் ஆயிடும். 100 ரவுண்டு பண்றதுக்கு சமமாயிரும் கவனத்தோட பண்ணும்போது. ஒருங்கிணைக்க ஆரம்பிங்க. மூச்சும் அசைவும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். 10 ரவுண்ட் முடிச்சிட்டிங்களா? நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ரவுண்டு கூட பண்ணுங்க. நல்லா இருக்கிற விஷயத்த என்ஜாய் பண்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். இப்போ கால்களை நீட்டிக்கலாம். வயிறு பகுதிக்கு ஒரு சுருக்கம் தருவோம். கால்கள் நீட்டிக்கலாம். வயிறு பகுதிக்கு ஒரு இறுக்கமும் சுருக்கமும் தருவோம். கைகளை தலைக்கு மேலே நீட்டிக்கோங்க. மூச்சு எடுத்துட்டே கைகள் மேலே வரணும், தலை மேலே வரணும், முதுகு மேலே வந்து தொடைப்பகுதி வரைக்கும் உள்ளங்கை வரணும். உங்கள் பார்வை பெருவிரலை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு எடுத்துட்டே மேலே, மூச்சை விடுங்க. டார்சல் ஸ்ட்ரெச். மறுபடியும் மூச்சை எடுத்து மேலே. 1 2 டைனமிக் ஃப்ளோ ஆஃப் ஆசனாஸ். ஸோ மூமெண்ட்டோட ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ஆக்டிவாக பண்ணுறோம். 4 5 6 7 8 9 10. ஸ்டே. ஒரு 5 பிரீதிங். வயிறு நல்லா உள்ள எடுத்து 5 பிரீதிங். ரிலாக்ஸ். தளர்வு நிலை. நல்ல ஒரு மூச்சு ஆழமா எடுத்துடுங்க. அப்படியே ஒரு சைடு திரும்பி ஆனந்தாசன் போய்க்கலாம். பார்க்கடல்ல விஷ்ணு எப்படி பாம்பு மேல படுத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பொசிஷன் வந்துக்கோங்க. காலை மட்டும் மேல உயர்த்தி கீழே விடுங்க. 1 2. ஸோ மூச்சு எடுக்கிறீங்க, கால் மேல, மூச்சு விடுறீங்க, கால் கீழே. 3 4 5 6 7 8 9 10. சூப்பர். இப்போ காலெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பிளாங்க் போஸ் நின்றுக்கலாமா? ஒரு கையில் ஊனி, கால் ஒரு முன்னாடி கால் இருக்கிற இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஊனி எந்திரிச்சு இந்த மாதிரி பிளாங்க் போஸில் நின்று. இது உங்கள் உடம்பு கோர் ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணும். இடுப்பு பகுதியை நல்லா வலுவாக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப சிரமமாயிடுச்சுன்னா இப்படி முட்டி ப்ளேஸ் பண்ணி நிற்க ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் முட்டி இல்லாமல் ஃபுல் ஸ்ட்ரெச் கோர் என்கேஜ் பண்ணி வைங்க. 10 செகண்ட். குட். அப்படியே அடுத்த சைடு மாறிப்போம். யூ கேன் ஜஸ்ட் லை டவுன் இன் ஆனந்தாசனா. கைகள் சப்போர்ட்டில் நெஞ்சு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ கால் மாற்றி தூக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. யா, குட். லாஸ்ட்டாக ஒரு பிளாங்க் ஹோல்ட். ஸோ வெயிட் ஷிஃப்டிங், வெயிட் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உடம்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வெயிட் ட்ரைனிங்
கைகளுக்கு உடம்புக்கு ஒரு வலு கொடுக்கலாம். வசிஷ்டாசனா, சைட் பிளாங்க். 10 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே ரிலாக்ஸ். அப்படியே எந்திரிச்சு உட்காந்து ஒரு சின்ன தியானம், அதாவது தீர்க்க சுவாசம், சமவிருத்தி பிராணாயாம். சரிங்களா? சமவிருத்திங்கிறது மூச்சு உள்ள எடுக்கிறது, நிறுத்துறது, வெளியிடுறது. இதை சமநிலைக்கு கொண்டு வரணும். உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. மேல் முகமா வச்சு மூச்சை இப்போ நிதானமாக கவனிங்க. ஒரு 2-3 பிரீதிங் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ கொடுங்க. மூச்சு எடுக்கிறீங்க, 5 செகண்ட் மூச்சு எடுங்க. 5 செகண்ட் மூச்சை நிறுத்துங்க. 5 செகண்ட் மூச்சை விடுங்க. மறுபடியும் 5 செகண்ட் நிறுத்துங்க. சோ பூரக்கா ரேஷகா, மூச்சு உள்ள 5 செகண்ட், அந்தர் கும்பக்கா 5 செகண்ட் ஹோல்டிங், மறுபடியும் ரேஷகா வெளியே விடுறீங்க, 5 செகண்ட்ல வெளியே விட்டுட்டே இருக்கணும். வெளியே விட்டு ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. 5 செகண்ட் கொஞ்சம் கடினமா இருக்கு, படபடப்பா இருக்குன்னா 2 செகண்ட் 3 செகண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. 5 செகண்ட்ங்கிறது உங்க பாடியோட பேலன்ஸ் குறிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு மேல போகும்போது வில் பவரையும் குறிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம். எடுத்தோடனே அவசரப்பட வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து பண்ணணும். ஒரே நாள்ல பண்ணி முடிக்கிறதுல டார்கெட், ஒவ்வொரு நாளும் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கால்கள் குடைச்சல், முதுகு வலி இருக்கிறவங்க காலையில எந்திரிச்சோடனே பெட்ல அந்த 10 நிமிஷம் போர்வையை போத்தி இழுத்தி தூங்குறதுக்கு பதிலா ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து நாள்ல இருக்கிற அத்தனை எனர்ஜி லெவல்ஸையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த வே டு ஹேண்டில் each and every situation beautifully. Try பண்ணுவோமா? Join with us every day practice.